Hello viewers, நான் உங்கள் திவ்ய பாரதி. இது உங்கள் சேனல் BasicToPro Tamil. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பைத்தானை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமை எப்படி ஈஸியாக ரன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது 3 வேஸில் நாம் பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வே இமீடியட் மோட், செகண்ட் வே ஐடியல்லி அண்ட் ஸ்கிரிப்ட் மோட், தேர்ட் வே இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் IDE. இந்த வீடியோவில் நாம் 1 by 1 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நாம் பைத்தான் இன்டர்பிரேட்டரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தானை நீங்கள் python.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். python.orgங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா டவுன்லோட்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கான டவுன்லோட் ஃபைல் இருக்கும். அதில் பைத்தான் 3.10.2 வெர்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் உங்களோட சிஸ்டமில் டவுன்லோட் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களோட பைத்தான் இன்ஸ்டாலேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆட் பைத்தான் டு பாத் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கண்டிப்பாக டிக் பண்ண மறக்காதீங்க. எதுக்காக இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும்னா, நாம் போடுற பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பைத்தானோட EXE ஃபைல் இருக்கிற ஃபோல்டரில் சேவ் ஆகிறதுக்கு அண்ட் ஆல்சோ பைத்தான் ஷெல்லை நாம் கமெண்ட் ப்ராம்ப்டில் இருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் நவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே உங்கள் பைத்தான் இப்படி தான் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதும் உங்களோட அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை போடலாம். 3 வேஸில் நம்ம பைத்தான் ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். வாங்க 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இமீடியட் மோட். உங்கள் சிஸ்டமில் சர்ச் டேப்பில் போயிட்டு CMDன்னு டைப் பண்ணி கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பைத்தான் அப்படிங்கிற கமெண்டை டைப் பண்ணுங்கள். கமெண்ட் ப்ராம்ப்ட் பைத்தான் இன்டர்பிரிட்டரை இன்வோக் பண்ணும் அண்ட் ஆல்சோ பைத்தானோட வேர்ஷனும் டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான், நம்ம பைத்தான் கோடை இமீடியட் மோடில் எக்ஸிக்யூட் பண்ண ரெடி ஆயிரும். உங்கள் பைத்தான் கோடை 3 சிம்பிள் பக்கத்தில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் கோடோட அவுட்புட் நெக்ஸ்ட் லைன்லேயே டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் ஹலோ வியூவர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது நெக்ஸ்ட் ஹலோ வியூவர்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ கேல்குலேட்டராக கூட நீங்கள் பைத்தானை யூஸ் பண்ணிக்கலாம். 1+1 கொடுத்திங்கன்னா 2ன்னு பிரிண்ட் ஆகும். இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் மோட்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு குவிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டைப் பண்ணிங்கன்னா போதும். இமீடியட் மோடை நாம் இன்ட்ராக்டிவ் மோடுன்னு சொல்லுவோம். இந்த மோடு நாம் யூஸ் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குயிக் வே ஆஃப் எக்ஸிக்யூஷன் இருக்கும். அதாவது சிங்கிள் லைன் ஆஃப் கோடை இமீடியட்டாக நம்ம ரன் பண்ணலாம். இதனால தான் பைத்தான் லாங்குவேஜை நம்ம இன்டர்பிரிட்டட் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். இந்த மோடில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால பிகினர்ஸுக்கு கோடு கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும். பிகாஸ் பேசிக்கான கமெண்ட்ஸை ஈஸியாக ரன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இமீடியட் மோடை நம்ம இன்ட்ராக்டிவ் மோடுன்னு ஏன் சொல்கிறோன்னா, ஒரு பர்சன் கிட்ட another பர்சன் கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் வரும். அதனால தான். நெக்ஸ்ட் மோட் ஐடியல்லி அண்ட் ஸ்கிரிப்ட் மோட். ஃபர்ஸ்ட் ஐடியல்லி பார்க்கலாம். ஃபுல் ஃபார்ம் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஐடியல்லி அப்படிங்கிறது பைத்தானோட டிஃபால்ட் IDE செட்டப். ஐடியல்லி நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆயிரும். ஐடியல்லி ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்கள் கம்ப்யூட்டரில் ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு பைத்தான் இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே ஐடியல்லிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்கள் சிஸ்டமில் பைத்தான் இன்டர்பிரிட்டரோட ஐடியல்லி ஷெல் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நீங்கள் உங்கள் கோடை இமீடியட் மோடில் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண மாதிரியே இதுலேயும் நம்ம டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதாவது லைன் பை லைனாக நம்மளோட கோடிங்கை எக்ஸிக்யூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் மோட். நோட்பேட், வேர்ட்பேட் மாதிரி டெக்ஸ்ட் எடிட்டரில் உங்கள் கோடை டைப் பண்ணி சேவ் பண்ணி ரன் பண்ணுறது தான் ஸ்கிரிப்ட் மோட். ஐடியல்லி விண்டோவில் ஃபைல் மெனு போய் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் கோடை டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் ஆஃப் ஹலோ வியூவர்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு .pyங்கிற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி தான் சேவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃபைல் நேம் மை ப்ரோக்ராம் அப்படின்னா நீங்கள் myprogram.pyன்னு சேவ் பண்ணிக்கணும்.
உங்கள் பைத்தான் ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணணும். ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரன் மெனு போயிட்டு ரன் மாடியூல் கிளிக் பண்ணணும். இல்லைனா F5 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீ கூட கிளிக் பண்ணலாம். உங்கள் ப்ரோக்ராமோட அவுட்புட் ஐடியல்லி விண்டோவில் தான் டிஸ்பிளே ஆகும். நான் இங்கே ஹலோ வியூவர்ஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐடியல்லி விண்டோவில் ஹலோ வியூவர்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் ப்ராம்ப்டில் ஒர்க் பண்ணுறதை விட ஐடியலி அண்ட் ஸ்கிரிப்ட் மோடில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் இந்த மோடில் சின்டாக்ஸ் சஜஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபைனலாக தேர்ட் வே, அதாவது ரொம்ப ஈஸியஸ்ட் வே ஆஃப் எக்ஸிக்யூட்டிங் அ பைத்தான் ப்ரோக்ராம் IDE, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட். IDE அப்படின்னா அது ஒரு சாஃப்ட்வேர் ஆர் டிஜிட்டல் என்வாயன்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த என்வாயன்மெண்ட்டில் ஒரு ப்ரோக்ராம்ஸை எழுதலாம் அண்ட் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான டூல்ஸும் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கும். IDE யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமர் கோட் எடிட்டர் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸை டைப் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். கம்பைலர் ஆர் இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணி கோடை கம்பைல் ஆர் இன்டர்பிரிட்டர் பண்ணிக்கலாம். டீபக்கர் யூஸ் பண்ணி டீபக் அதாவது எரர்ஸ் வந்தால் ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே GUI பேஸ்டாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ண ஈஸியாகவும் இருக்கும். ஆல்சோ ஐடியோட அட்வான்டேஜ் என்னென்னா ஆட்டோ சஜஷன். அதாவது நாம் ஏதாவது ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுறோன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை நாம் சின்டாக்ஸோடு சஜஸ்ட் பண்ணோம். ஆல்சோ ஐடியில் எரர் ஹைலைட்டிங் ஆப்ஷன் இருக்கிறனால நம்ம ப்ரோக்ராமில் எரர் வந்தால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி கிளியர் பண்ண முடியும். பைத்தான் லாங்குவேஜுக்கு IDEs நிறையவே இருக்குது. பைச்சாம், பைதேவ், ஸ்பைடர், தோனி, விங், ஆட்டம். நம்ம பார்க்க போகிற IDE பிகினர்ஸ்க்கு ஒர்க் பண்ண ஈஸியாக அண்ட் சிம்பிளாக இருக்கக்கூடிய ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்கக்கூடிய Thonny IDE தான். Thonny.orgங்கிற வெப்சைட்டில் போய் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் Thonny IDE டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த IDE பிகினர்ஸ்க்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ், மேக் அண்ட் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கான வெர்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கோடிங்க்கு புதுசாக இருந்தால் Thonny IDE ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த IDEயில் ஒரு ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அதில் யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸை வியூ பண்ணுற ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்கள் ப்ரோக்ராமை ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம் அண்ட் டீபக் ஆப்ஷன்ஸும் நிறையவே அவைலபிளாக இருக்குது. டீபக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா லைன் பை லைனாக உங்கள் கோடு ரன் ஆகிறத நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் எடிட்டர் ஸ்க்ரீன் அண்ட் ஷெல் டெர்மினல் இந்த ரெண்டுலேயுமே அட் அ டைமில் ஒர்க் பண்ண முடியும். ஷெல் டெர்மினலில் ஒர்க் பண்ணுறத இமீடியட் மோட் மாதிரி ஆக்ட் ஆகும். Thonny IDE இன்ஸ்டால் பண்ணதும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் போயிட்டு நியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ எடிட்டர் பேன் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் கோடை டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் ஹலோ வியூவர்ஸ் அப்படிங்கிறத நான் இங்கே டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் வெல்கம் எவ்ரி ஒன் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபைலை நம்ம சேவ் பண்ணணும். ஃபைல் போயிட்டு சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைலை .pyங்கிற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி கண்டிப்பாக சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் என்னென்னா ரன் மெனு போயிட்டு ரன் கரண்ட் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். இல்லைனா F5ங்கிற ஃபங்க்ஷன் கீ யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷெல் பேன்லேயுமே ஒர்க் பண்ணலாம். இங்கே நான் பிரிண்ட் ஹலோன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கான அவுட்புட் அங்கே டைரெக்டாக அடுத்த லைன்லேயே டிஸ்பிளே ஆயிடுச்சு. நான் ஏன் Thonny IDE யூஸ் பண்ணுறது ஈஸி அண்ட் சிம்பிள்னு சொல்கிறேன்னா, நீங்கள் Thonny IDE டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா செப்பரேட்டாக பைத்தான் இன்டர்பிரிட்டரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பிகாஸ் Thonny IDEலேயே பைத்தான் பண்டிலாகி தான் இருக்கும். ஸோ Thonny IDE டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுமே நீங்கள் பைத்தான் கோடை போட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஐடியோட என்வாயன்மெண்ட் சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கனால ஒர்க் பண்ண ரொம்பவே சுலபமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய ஈஸியாக கற்றுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you.